ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லோகுகிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஃபிங்கருங்க. எக்கில் வச்சு நிறையா ரெசிபி செய்யலாம். இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எக் ஃபிங்கர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 முட்டை எடுத்து உடச்சிக்கலாம். வெள்ளைக்கரு மஞ்சள் ரெண்டுமே சேர்த்துக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 முட்டை உடச்சி சேர்த்தியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு கேக் மாடல் பாத்திரம் எடுத்து எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா சதுரமாக இல்லாட்டி சிவகமாக தான் இன்னும் நல்லாயிருக்கும். எல்லா சைடும் எண்ணெய் அப்ளை பண்ண வாட்டிக்கு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த முட்டை இதில் சேர்த்துக்கலாம். இது நம்ம முட்டையை சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம குக்கரில் பேஸில் தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றின பிறகு அது இதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வைக்க போகிற முட்டை பேஸ் கீழே படாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதை குக்கரில் வச்சு நம்ம 20 நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1 கப் மைதா, 1 கப் கார்ன்ஃப்ளவர், அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் 2 முட்டை உடச்சி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க. அடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்ச எக்கை ஃபிங்கர் ஷேப்பில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம கட் பண்ணி வச்ச எக்ஸை ஃபஸ்ட்டு மைதாவில் ஒரு கோட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம எக்கில் ஒரு வாட்டி கோட்டிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 வாட்டி செய்யணும். மறுபடியும் மைதாவில் ஒரு வாட்டி கோட்டிங் செஞ்சுக்கலாம். அடுத்து எக்கில் ஒரு வாட்டி கோட்டிங் செஞ்சு அடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் ஒரு கோட்டிங் செஞ்சுக்கலாம். இந்த கோட்டிங் நீங்கள் ஒரு வாட்டியும் செய்யலாம். இது மாதிரி 2 வாட்டி கோட்டிங் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் நல்லா மொத்தமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி மீதி உள்ள ஃபிங்கர்ஸையும் இது மாதிரி நீங்கள் கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா சூடாக இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபிங்கரை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எக் ஃபிங்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த வாட்டிக்கு நம்ம இதுலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி உள்ளதையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப க்ரன்ச்சியான
எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லோகு கிச்சன். அறுசுவை இது தனி சுவை. மறந்துடாமல் இந்த லோகு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.